ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ அதாவது சக்கரவள்ளி கிழங்க வச்சு ஒரு இலை அடை ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதை செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சிருங்க. இதுல சக்கரவள்ளி கிழங்க இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். இது ஆறணுன்னே பார்த்தீங்கன்னா தோல் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கிழங்க நல்லா கையே மசிச்சு விட்டுக்கணும். கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி மசிச்சுக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க அரிசி மாவு எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசையணும். நம்ம எந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மாவு சாஃப்டாக கிடைக்கும். ப்ரெஸ் பண்ணி பிசைய லாஸ்ட்டாக இது ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா திரண்டு வரும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்ச உடனே லாஸ்ட்டாக நெய் தடவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தேங்காய் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா நெய்லேயே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்காய் நல்லா சாஃப்டாகி வெந்து வரணும். அது வரைக்கும் வறுத்துட்டே இருங்க. உங்களுக்கு வேணும்னா இது கூட லைட்டாக பால் சேர்த்து வதக்கிக்கலாம். டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா லைட்டாக தண்ணி விட்டு கூட வதக்கிக்கோங்க. இன்னும் சாஃப்டாக வதங்கி வரும். இப்போ இது கூட ஒரு 2 கையளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெள்ளத்தையும் தேங்காயோட சேர்த்து நல்லா ஹீட்லேயே வதக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வெல்லம் நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைஞ்சி திரண்டு வரும். வெள்ளத்துலேருந்து கொஞ்ச நேரத்துலேயே தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரணும். இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வந்த உடனே இது கூட 2 ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி எடுத்து ஆற விட்டுடலாம். வாழை இலையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஆயில் அப்படி இல்லைன்னா கீ ரெண்டுத்துலேயும் ஏதாச்சும் ஒன்று அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். நம்ம ஆல்ரெடி சக்கரவள்ளி கிழங்குலேருந்து ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுலேருந்து ஒரு பால்ஸ் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கோங்க. ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் மீடியமாக தட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு சென்டரில் ஸ்டஃபிங்க்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பூரணத்தை வச்சுக்கோங்க. அப்படியே 2ஆக க்ளோஸ் பண்ணி மடிச்சுட்டு அப்படியே சைடில் எல்லாம் மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கொழுக்கட்டை ஷேப்பில் கிடச்சிருக்கும். அப்படியே கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். மிச்சம் இருக்க மாவையும் நம்ம இலை அடைக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் இட்லி பாத்திரத்தை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க இலை அடையெல்லாம் ஒன்றா மேலே வச்சுக்கணும். இட்லி பாத்திரத்தில் ஓரத்தில் இருக்க ஹோல்ஸ்க்கு நேரம் மட்டும் வைக்க வேண்டாம். அதுக்கு நேராக வச்சோம்னா அதுலேருந்து ஆவி வரும்போது அதுலேருந்து தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும். வாழை இலை இல்லைன்னா கூட நீங்கள் ஒரு பிளேட்டில் வச்சு வேக விட்டுக்கலாம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா நம்மளுக்கு வெந்து வந்திருக்கும். இலையோடைய கலரும் நம்மளுக்கு நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நம்ம வாழை இலையில் செஞ்சுருக்கிறதுனால நம்மளுக்கு சுத்தமாக ஒட்டாமல் வந்திருக்கு. இதே மாதிரியே எல்லா இலையடையும் எடுத்து காட்டுறேன். இதில் ஒரு 2 பெரிய சைஸ் சக்கரவள்ளி கிழங்கு தான் சேர்த்துருந்தேன். அதுக்கே எனக்கு 9 இலையடை வந்திருந்தது. இதே மாதிரி தேங்காய் பூர்ணம் செய்கிறதுக்கும் அரை மூடிக்கும் கம்மியான தேங்காய் தான் தேவைப்பட்டுச்சு. இதை புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நாம் கிழங்குல செஞ்சுருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.